ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரினிவாஸ் vlog. இன்றைக்கி குஸ்கா தான் பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதை போட்டு பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. பச்சை மிளகாய் நல்லா பொரியட்டும். இது கூடவே 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடணும். இந்த எண்ணெயிலே சேர்க்கும் போது தான் நமக்கு பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்கு 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை இதிலே சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா வதங்குற வரைக்கும் இதனால் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துப்போம். இது கூடவே நான் ப்ளைன் குஸ்காங்கிறனால மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நான் 4 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிஞ்சதும் அரிசியை சேர்த்துடலாம். 4 டம்ளர் அரிசி. சமயத்தில் இதுக்கு தேவையான காரம், உப்பு எல்லாத்தையும் சரி பார்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுறேன். அரை லெமன் சேர்த்தாச்சு புளிஞ்சு. இப்போ குக்கரை மூடி மீடியமான ஹீட்டில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்டான ப்ளைன் குஸ்கா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.